உலகத்திலே ரெட்ட ஆலமரம் கொண்ட கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் கம்பளிபுரத்துல உள்ள காட்டேரி அம்மன் கோயில் தாங்க. நான் ரீசெண்டா அங்க போயிருந்தேன். அங்க போனதும் காட்டேரி அம்மனை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வெளில வந்ததும் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா என்னென்னமோ கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இதை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கள்ட்ட நான் கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, நவ கிரகங்கள் அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறதுனால 9 வாரம் 9 தேங்காய் அங்க வந்து ஆலமரத்துல கட்டினீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகமா இருந்துச்சு. காட்டேரி காளி அம்மன்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரி எதுவும் யாரும் செய்வினைகள் வச்சிருந்தாங்கன்னா அதையும் எடுத்து விடுறாங்க. அந்த லெமனை நீங்க மிதிச்சுட்டு சாமியை கும்பிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும். அப்புறம் மாமியா மருமகள் சண்டையெல்லாம் இருந்ததுன்னா அந்த பூட்டை கண்டிப்பா போட்டு வேண்டிக்குங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்புறம் 256 அடியில காட்டேரி அம்மன் சிலையும் கட்ட போறாங்க. அது கட்டிட்டாங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். கோயில்ல பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு எக்கச்சக்கமான மக்கள் வந்து போறாங்க. நாட்டுல இருந்து எக்கச்சக்கமான மக்கள் இங்க வந்து டூரிசம் மாதிரியே வராங்க. நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா பெங்களூர் கம்பளிபுரத்துக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க.